இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தின் முன்பகுதி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் சொன்னார். சீடர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக முதல் நாளிலே முழுவதும் ஜெபித்துவிட்டு வந்து தம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டார். தான் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்ட பின் தனக்கு பின் செய்ய வேண்டிய வேலையை தம்முடைய சீடர்கள் செய்யும்படிக்காக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், உலகம் முழுவதும் சென்று இரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும் அவர்களை தமக்கென தெரிந்து கொண்டு அதிகாரங்களை கொடுத்தார். தேவ பயமற்ற இந்த உலகத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக நீதிமானாக காணப்பட்ட ஏனோக்கையும், அக்கிரமும் அருவருப்பும் தேவ பயமற்ற பொல்லாங்கான உலகத்தில் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் தெரிந்து கொண்டு அவர்களை காப்பாற்றினார். விக்கிரகங்களை செய்து வணங்கி வந்த ஜனங்களுக்குள் உண்மையான தேவனை தேட வேண்டும் என்ற ஆர்வமாயிருந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தி ஜாதிகளுக்கு தகப்பனாக அவன் சந்ததியையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து அவர்களை விடுவிக்கும்படி மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆடுகளின் பின்னே சென்ற தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் அரசனாக ஏற்படுத்தினார். அவனுக்கு பின் அரியணையில் அமர அவனுக்கு குமாரன் இல்லாமல் போவதில்லை என்றும் வாக்கு கொடுத்தார். தாவீது தேவாலயத்தை கட்ட முயற்சித்த போது அவனுடைய குமாரனான சாலமோன் தனக்கு தேவாலயம் கட்டுவான் என்று சொல்லி சாலமோனை தெரிந்தெடுத்தார். நம்மை படைத்த தேவனுக்கு நம்மை தெரிந்து கொள்ளும் அதிகாரம் அவருக்கு உண்டு. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கும் முன்னமே, இந்த உலக தோற்றத்திற்கு முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்திலே அவருடைய கரங்களே நம்மை உருவாக்கிற்று. எலும்புகளையும் சதைகளையும் நரம்புகளையும் உண்டாக்கி கருவா இருக்கும் போதிலிருந்தே நாம் உருவான நாள் முதற்கொண்டு டே 1 கர்த்தர் நம்முடைய கருவை கண்டார். கருவிலை களைந்து விடாதபடி பாதுகாத்து வளரச் செய்து கர்ப்பத்திலிருந்து வெளியே எடுத்தவர், கரம் பிடித்து நடத்தி செல்பவர், முதிர் வயது மட்டும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கிற தேவன், முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிற தேவன், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக குமாரனுடைய சாயல் நம்மிலே காணப்பட நம்மை முன்குறித்த தேவன், அவருடைய திட்டத்திற்காக நோக்கத்திற்காகவே நம்மை தெரிந்தெடுத்த தேவன், நமக்காக ஜீவன் கொடுத்து நம்மை பெற்றெடுத்து நம்மை தெரிந்தெடுத்து வளர்த்து வருகிற தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும்போது நம்மை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்யும்படி குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கருவிலை எங்களை உண்டாக்கி பாதுகாத்து வந்தவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உம்முடைய சாயல் எங்களிலே காணப்படவும் தேவ சித்தம் எங்களிலே நிறைவேறவும் எங்களை ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.